ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக இயேசு சிலுவையிலே கூறிய 3ஆம் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் மரியாளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? வேதம் சொல்லுகிறது, இயேசு முதலாவதாக சூழ்நிலைகளை பார்க்கிறார். விரோதமாய் செய்த கிரியைகள், விரோதமாய் குற்றம் சாட்டினர் எல்லா கூட்டத்தையும் பார்த்து அவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதோடு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கிற கள்ளனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு ஒரு மறு வாழ்க்கை, மறுமையிலே நித்தியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது சிலுவையின் அருகே நின்றவர்களை பார்க்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 27:55 கொஞ்சம் தூரமாய் இயேசுவினுடைய தாய் மற்றவர்கள் நின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் 19ஆம் அதிகாரத்திலே சிலுவையின் அருகே கீழே நிற்கிறார்கள். ஒரே ஒரு சீஷன் யோவான் நிற்கிறார், இயேசுடைய தாய் நிற்கிறார், 1-2 பேர் நிற்கிறார்கள். இயேசு அப்பொழுது பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயின் காரியத்தையும் நிறைவேற்றுவதற்கான காரியத்தை சொல்லுகிறார். ஏன் எப்படின்னு யோசிக்கலாம். தன் தாய் கடந்து வந்த பாதையை நினைவு கூறுகிறார். மற்றொரு பக்கத்திலே கற்பனை, 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு கற்பனை, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியில உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக. இதே வாக்குத்தத்தமுள்ள 1ஆம் கற்பனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு போதிக்கிறவர் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். தான் சொன்னதை அப்படியே தானும் செய்து காண்பிக்கிறார். முடியாததை ஒன்றும் அவர் சொல்லவில்லை. யோசித்து பாருங்கள். கற்பனையின்படி தாயை கனம் பண்ண வேண்டும். தாயுடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஆனால் கன்னிகை பருவமாய் இருக்கும் பொழுது பிதாவின் திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அடுத்து எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்து விட்டார். அதோடு மட்டுமல்ல, கடைசி வரை சிலுவையின் அருகே மரியாள் நிற்கிறார்கள். யோசித்து பாருங்கள். பிதாவின் திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. மரியாள் தன்னை அதற்கு அர்ப்பணித்தால். இயேசு பிறந்து வளர்கிறார், ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு என் வேலை பிதாவின் சித்தம் முடிந்து விட்டது என்று சொல்லி அற்பமா எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு போகவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அந்த கற்பனையை நிறைவேற்றும்படியாய் தாயை பார்த்து, ஸ்ரீ அதோ உன் மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறார். பாருங்கள். இன்று சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறிவிட்டது. பெற்றோர்களோடு இணைந்து கூட்டு குடும்பம் என்பது இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. பெற்றோர்கள் பட்ட பாடுகளை நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லை. பெற்றோர்கள் படுத்து விட்டார்கள் என்று சொன்னால் பார்ப்பதற்கு கூட மனது வரமாட்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு சகோதரருடைய தாய் இறந்து விட்டார். அவர் அங்கு போய் எல்லாவற்றையும் முடித்து விட்டு திரும்பி வந்தார். அவனை கேட்டேன், என்ன இப்படியே முடிந்து விட்டதா? எல்லாம் நடந்து நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டு வந்தேன். ஆனால் என்ன துக்கமா இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு முகத்துல துக்கம் தெரிகிறதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் இந்த பட்டணத்திற்கு வந்தேன். இவ்வளவு வசதிகள், வேலை, பிசினஸ் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல குடும்பம். ஆனால் என் தாய்க்கு என்ன கொஞ்சம் அதிகமா நான் செய்திருக்கலாம், அவர்களை கவனித்திருக்கலாம். அவள் என்னோடு பேச, என்னோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண கூப்பிட்டாங்க, பேசினாங்க. ஆனா என்னால் அங்கு ஊருக்கு போய் அதை என்னால் செய்ய முடியவில்லை என்கிற வருத்தம் என்னை அதிகமாக அழுத்துகிறது. உண்மைதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பின்பு புலம்புகிறோம். இல்லை, என்ன அநேகர் எடுத்துக்கொண்டால் அனாதை இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டுமா? இந்த 3வது வார்த்தையின் மூலமா நாம் கற்றுக்கொள்கிறது அதுதான். நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுவோம். அது ஆண்டவருக்கு பிரியம். அதோடு மட்டுமல்ல, இயேசுவே அதற்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். தாழ்த்தி ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்கள் சூழ்நிலையினுடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற வேலையிலும் கூட தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தீங்கப்பா. கற்பனையை நிறைவேற்றினீங்க. எல்லாம் முடிந்துட்டுன்னு சொல்லி அப்படி உங்கள் காரியங்களை பார்க்கவில்லை. அன்பார்ந்த சீஷனை பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் தாயுடைய தவிப்பையும் பார்க்கிறேன். அங்கு அதற்கு ஒரு ஆறுதலையும் ஒரு நம்பிக்கை நீர் கொடுக்கிறேன். தேவண்ணமானிக்கு ஒருவளை தவிப்போடு கண்ணீரோடு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளை நினைவு கூர்ந்து, ஒருவளை தாயை அற்பமாய் எண்ணின பிள்ளைகள் இருப்பார். அவர்கள் பக்கம் திரும்ப உதவி செய்யுங்க. பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்து குடும்பமும் மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. இதனால் அந்த கிருபைகளை கொடுத்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துங்க. துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இயேசுவை நேசிப்போம் என்று சொன்னால், இயேசு யாரை நேசிக்கிறார்களோ
நேசிக்கிறாரோ அவர்களை நாம் நேசிப்போம். அதுதான் உண்மை. யோவான் அதைத்தான் செய்தார். யோவான் இயேசுவை நேசித்தார். அதோடு மட்டுமல்ல, இயேசு நேசித்த தாயாகிய மரியாளையும் யோவான் நேசித்தார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அன்பாயிருப்போம், கற்பனைகளை கை கொள்வோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.